எல்லாரும் சூரரை போற்று படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல நெடுமாறன் கேரக்டர்ல நடிச்ச சூர்யா வந்து ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்ளோ ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. அது எல்லாமே உண்மதாங்க. அவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வரும். எல்லா சைட்ல இருந்தும் நம்மள அடிப்பாங்க. அது எல்லாத்தையும் முட்டி மோதி வர்றதுதாங்க பிசினஸ். நானும் பிசினஸ் பண்ணேங்க. 23 வயசுலயே பண்ணேங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு 2, 3 எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. நான் 23 வயசுல பிசினஸ்குள்ள என்டர் ஆகும்போதுங்க, என் கையில வந்து பெருசா பணம்லாம் இல்ல. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2, 3 லேக்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எனக்கு பெரிய ஆசை மட்டும் இருந்துச்சுங்க. 100 கடை ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. அதுக்கு உண்டான குறிக்கோளை நோக்கி நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, அந்த 100 கடையுமே ஒரு 2, 3 வருஷத்துக்குள்ளேயே பண்ணணும்னு நினைச்சது தான் என்னோட பெரிய தப்பு. அந்த ஆசையே என்னை வந்து கீழே தள்ளி விட்டுச்சு. நான் பேராசைப்பட்டேன். என்னோட கனவு, இலக்கு எல்லாமே பெருசுதான். ஆனா அதுக்கு நான் கொடுத்த டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் அதுக்கு கரெக்டான டைம் கொடுத்து கரெக்டா டிராவல் பண்ணி அந்த ஃப்ளோல போயிருந்தேன்னா நான் என்னோட கனவை கண்டிப்பா அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஆனா என்னோட இலக்குக்கு நான் சரியான டைம் கொடுக்கல. ஸோ அந்த ஒரு இது என்னை வந்து கீழே தள்ளி விட்டுச்சு. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நீங்க உள்ள என்டர் ஆகணும்னா ஃபினான்ஷியலா நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்னஸை ரன் பண்றதுக்கு உண்டான நாலேஜ் வந்து ஃபுல்லா இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ்க்குள்ள நுழையுமே தவிர பிளாங்கா நீங்க எப்பவுமே ஒரு பிஸ்னஸ்க்குள்ள என்டர் ஆகாதீங்க.